பொறாமை மனித மனதில் நீடிக்கும் தீய குணம். இது இப்போது விலங்குகளுக்கும் வந்ததுதான் விசித்திரம். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது என்ற ஒரு பழமொழி உண்டு. இதில் ஆமை என்பது உயிரினத்தை குறிப்பது அல்ல. ஆமை மிகவும் சாதுவான ஒரு பிராணி. பெரியவர்கள் குறிப்பிட்டது இந்த ஆமையை அல்ல. அவர்கள் குறிப்பிட்டது பொறாமை எனும் துர்குணத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமை குணம் என்பது இன்று நேற்றல்ல. அது மனிதனின் மனதில் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு தீய குணம். நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அல்லது உறவினர் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து ஒரு உன்னதமான நிலையை அடைந்தால் நமது மனம் அவர்களின் உயர்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்களின் உயர்வை நினைத்தும் வசதியான வாழ்வை நினைத்தும் பொறாமை கொள்ளத் தொடங்குகிறது. பொறாமையின் காரணமாக அவர்களை பற்றிய ஒரு வெறுப்பு உணர்வானது மனதுள் வளர்த்து அவர்களை பற்றி பிறரிடம் தவறாக பேசி அவர்களிடமிருந்து நாம் மெல்ல மெல்ல விலகத் தொடங்குகிறோம். அல்லது அவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்ல நாமே காரணமாகி விடுகிறோம். ஒருவர் வாழ்வில் உயர்கிறார், வசதி வாய்ப்புகளை பெற்று சமூகத்தில் மதிப்பும் மரியாதையுடன் வலம் வருகிறார் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெரும் உழைப்பு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் உயர்வு என்பது அவ்வளவு சுலபமாக கிடைக்கும் விஷயம் அல்ல. நாமும் உழைப்போம், வாழ்க்கையை ஜெயிப்போம்.